இப்போ மழை வந்து நின்றுருக்கு. ரோஜா செடியெல்லாம் எப்படி பராமரிக்கணும்னா, மழை வர சமயத்தில் நம்ம நிறைய தண்ணி இருக்கும். அதனால தண்ணி விடக்கூடாது பிளான்ட்டுக்கு. மேல் மண் நல்லா கொத்தி விட்டுட்டு ஆற விடணும். அதாவது மேல் சாயில் ரொம்ப ஈரமாக இல்லாமல் ஆற விடணும். தண்ணி இல்லாமல் அதிகமாக தண்ணி இருந்ததுன்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் செம்மண்ணில் கூட நட்டிருப்பீங்க, அதுக்கு சொல்கிறேன். நல்லா கொத்தி விட்டுட்டு காய விடணும் சாயில். அதுக்கப்புறமா மறுநாள் நீங்கள் எரு கொடுத்துக்கலாம், இல்லை 2 டேஸ் கழிச்சு எரு கொடுக்கலாம். இப்போ அதிகமாக எரு கொடுக்க தேவையில்ல. சப்போஸ் மண்புழு எரு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பனானா பீல்ஸ் வாட்டரில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி நீங்கள் கொடுக்கலாம். வேப்ப இலை கொஞ்சமாக நீங்கள் சேர்த்தே ஆகணும் சாயிலுக்குள்ளே. ஏன்னா வேப்பையில் இப்போ மழை டைம்லலாம் டிசீஸ் வர பிளான்ட்டுக்கு, அதுக்கு சொல்கிற மண்ணுக்குள்ளேயே நீங்கள் ஊற்றி விடணும். ஸ்ப்ரே பண்ணணும் வேப்ப இலை விழுதாக அடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் செடி ஃபுல்லாக மேலுக்கு. அப்போ தான் நல்லது ரோஜா செடிக்கு. ஆனால் நீங்கள் மருந்து அடிக்கிற டைம்லலாம் ஈவினிங்கில் தான் அடிக்கணும். ரொம்ப சன்லைட் இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணக்கூடாது மருந்தெல்லாம், செடி கருகும். எப்போவுமே ஈவினிங்கில் தான் ஸ்ப்ரே பண்ணணும் தண்ணி. நீங்கள் லேட்டாக ஆனாலும் நைட் ஆகிட்டா கூட பரவாயில்ல, நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரோஸ் பிளான்ட்டு நல்லா வளரணுன்னா இப்போலாம் நம்ம செய்யணும். மழை விட்ட உடனே நீங்கள் நிறைய தண்ணி இருக்கிறதுனால எந்த எருவும் இப்போ கொடுக்கூடாது. வேப்ப இலை தண்ணி கொடுக்கலாம். சப்போஸ் தண்ணி இல்லை மண்ணுக்குள்ளே கரெக்டாக தான் இருக்கேன் சாயில்னா இப்போ எந்த எரு வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ கொக்கோ பீட்டில் நட்டிருப்பீங்க, அந்த செடிக்கெல்லாம் இப்போ கொடுக்கூடாது. நல்லா சாயில் காஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வாழைப்பழம் தோல் தண்ணி ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. ஃபில்டர் பண்ணிட்டு நீங்கள் வாழைப்பழம் தோல் தண்ணியெல்லாம் ஊற்றினா கொக்கோ பீட் பிளான்ட்டுக்கு எதுவுமே செய்யாது. இதுவும் கொக்கோ பீட் பிளான்ட்டு தான், சூப்பராக வளர்த்து பாருங்கள். அதிகமாக கொக்கோ பீட் தான் இருக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.